அன்பான மக்களே, நம்மளோட பாரி சார்கிட்ட இருந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார், கமெண்ட் செக்ஷனில் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு சூப்பராக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. திகிட்ட காதல் ஆரம்பமாயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய் வந்து இந்த அளவுக்கு காதல், அதாவது அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு இல்லையா காவேரி கிட்ட, எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுகிறாரு. காவேரியே பேச மாட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அம்மா தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாரி சார் வந்து இப்போ எபிசோடே நீங்கள் பார்க்கலையே, பார்க்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் விஜயோட காதல் ஓப்பனாக பேசுகிறாரு. காவேரி வந்து மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் வெளியில் காட்ட முடியல. ஏன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து குறுக்க நிற்கிறாங்க அப்படிங்கிறதுனால. அது வந்து கரெக்டாக வந்து காவேரி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்கிறாரு. இனிமேல் செம்மையாக இருக்கும், அடுத்தடுத்து செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் எதாக இருந்தாலும் சார், நீங்கள் சொன்னீங்களே ஒரு சீனில் வந்து விஜய் காவேரி ஏதாவது அழுதுகிட்டு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையாக ஏதாவது சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க அப்படின்னா இதே கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் என்னமோ சொன்னீங்க, திக்கிட்ட லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்மளோட ஆடியன்ஸு சும்மா எல்லாரையும் கேட்டு வைப்போம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பாரி சார் ஒன்று தான் சொல்கிறாரு, இந்த லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ இனிமேல் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸில் செம்மையாக கேட்டிருக்காங்கங்க. எபிசோடெலாம் எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட இதை, அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது. திகிட்ட லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் காவேரி லவ்வை காட்ட மாட்டுறாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்வார், இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இனிமேலும் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்ல வராரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் செம்ம வீக்காக பேக் வந்தாச்சு அப்படிங்கிறதான். விக்காவோட வந்து சீன்ஸ்லாம் இனிமேல் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். அவங்களோட சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா பாரி சார் சொன்னதை வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். ஆனால் விஜய் காவேரிக்கான ஒரு முக்கியமான சீன்ஸு, முக்கியமான இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அதிகமாக வந்து விஜய் காவேரியோட இதுதான் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்லணும். சூப்பருங்க, பயங்கரமாக வந்து பாரி சார் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத அவரோட கமெண்ட்ஸ்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. என்ன நடக்குது, என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கமெண்ட்ஸில் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு சிரிப்பாக வருதுங்க, சந்தோஷமாகவும் இருக்கு. ஆனால் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?